வணக்கம் எல்லாருக்கும். பிரைஸ் லார்ட். உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். Merci d'être venu pour cette invitation. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். Dieu va définitivement vous bénir. நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். Il va vous bénir. ஆமென். Amen. இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னென்று சொன்னால், Aujourd'hui, ce que nous allons voir, தேவனை கிட்டி சேருங்கள், approchez-vous de Dieu, அப்பொழுது தேவன் உங்களை கிட்டி சேருவார். alors il s'approchera de vous. அந்த ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். Nous allons lire un verset, யாக்கோபு 4:8. Jacques 4:8. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். Amen. வசனம் சொல்லுகிறது, தேவனை கிட்டி சேருங்கள். Le verset dit, approchez-vous de Dieu, தேவன் உங்களை கிட்டி சேருவாராம். alors Dieu s'approchera de vous. இதுக்குள்ள ஒரு கட்டளை ஒன்று இருக்குது. Il y a là un commandement, அதோட சேர்த்து ஒரு வாக்கு தத்தம் இருக்குது. et à côté de ça, il y a une promesse. எப்பவும் தேவன் வாக்கு தத்தம் கொடுக்க, Lorsque Dieu donne une promesse, எப்பவும் ஆண்டவர் ஒரு கட்டளையும் வைப்பார். il met aussi un commandement à côté. இந்த வசனம் அழகான ஒரு வசனம். C'est un très beau verset. தேவனை நாங்கள் கிட்டி சேரும் போது, Lorsque nous nous approchons de Dieu, ஆண்டவரே எங்களுக்கு கிட்டி நெருங்கி வாராராம். Dieu lui-même s'approche de nous. ஆனா நாங்கள் கிட்டி சேர வேணும். Mais nous aussi, nous devons nous approcher de lui. அந்த வாக்கு தத்தத்துல நாங்கள் போறதுக்கு, Et pour qu'on aille dans cette promesse, நாங்களும் கிட்டி சேர வேணும். nous aussi, nous devons nous approcher de Dieu. அதோட எங்களுடைய கரங்களை நாங்கள் கழுவிக்கொள்ள வேண்டும். Et nous devons laver nos mains. எப்படி என்று சொன்னால், எங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகி போக வேண்டும். C'est-à-dire, nous devons nous éloigner de nos péchés. எங்களுடைய இருதயங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். Nos cœurs doivent être purs. ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் பரிசுத்தமாக போக வேண்டும். Nous devons partir devant Dieu de manière pure. அப்ப பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர். Alors, voyez comme Dieu est grand. இந்த வானத்தையும் பூமியையும் படைச்ச சர்வ சிருஷ்டிகரவர். C'est le Créateur qui a créé le ciel et la terre. ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமா, ஒவ்வொரு சிறு காரியத்திலிருந்து பெரு காரியம் வரைக்கும் அவர் அழகா செஞ்சிருக்கிறார். Il a fait de manière très jolie, que ce soit des petites choses ou des grandes choses. நாங்கள் காணாத காரியங்களை கூட, நாங்கள் காணாத மிக்ரோஸ்கோபிக்கான காரியங்களை கூட அழகா செஞ்சிருக்கிறார். Même des choses que l'on ne peut pas voir de nos propres yeux, il les a fait ça de manière très jolie. அதே போல வானத்தையும் பூமியையும் கேலக்ஸி எல்லாத்தையும் அழகா அமைச்சு செஞ்சிருக்கிறார். Il nous a créé la terre, le ciel et tout ce qui va autour. இது ஒரு சும்மா வந்த காரியம் இல்லை. Et ce n'est pas une chose qui est venue comme ça. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் படைச்சவர். Dieu, il a dit ça, il a créé ça par sa parole. படைச்சதுக்கு பிறகு ஆண்டவர் மனுஷரை படைக்கிறார். Et ensuite il a créé les hommes. மனுஷரை படைச்சதுக்கு பிறகு மனுஷர்களுக்கு நிறைய தாளந்துகள், நிறைய காரியங்களை கொடுக்கிறார் ஆண்டவர். Et il donne, une fois qu'il a créé ces hommes, il donne des talents, beaucoup de choses pour ces hommes. எங்களுடைய கைகளினால அநேக காரியம் செய்ய முடியும். Nous pouvons faire beaucoup de choses avec nos mains. எங்களுடைய கால்களினால நடக்க முடியும். Nous pouvons marcher avec nos pieds. அப்ப பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சதுக்கு பிறகு, Et une fois qu'il a créé tout cela, சொல்றார், il dit, என்ன கிட்டி நெருங்கி வாங்கள், approchez-vous de moi, நான் உங்களை கிட்டி நெருங்கி வருவேன். et moi je m'approcherai de vous. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறாள பார்த்து சொல்லுங்க, Dites à côté de vous, ஆண்டவர் கிட்டி நெருங்கி வாங்கன்னு சொல்லுங்க. approche-toi de Dieu. ஆண்டவர் கிட்டி நெருங்கி வாங்க. Approche-toi de Dieu. அப்பதான் ஆண்டவரே உங்களை கிட்டி நெருங்கி வருவார். Et c'est comme ça que Dieu va s'approcher de vous. ஆமென். Amen. லூக்கா 4:18-21 வரைக்கும் இருக்க வாசிப்போம். Nous allons lire Luc 4:18-21. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்கொண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறத இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்போது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி,
உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். L'Esprit du Seigneur est sur moi, parce qu'il m'a consacré par onction pour annoncer la bonne nouvelle aux pauvres. Il m'a envoyé pour guérir ceux qui ont le cœur brisé, pour proclamer aux prisonniers la délivrance et aux aveugles le recouvrement de la vue, pour envoyer libres les opprimés, pour proclamer une année de grâce du Seigneur. Ensuite, il roula le livre, le remit aux serviteurs et s'assit. Tous ceux qui se trouvaient dans la synagogue avaient les regards fixés sur lui. Alors il commença à leur dire, « Aujourd'hui, cette parole de l'Écriture que vous venez d'entendre est accomplie. » ஒரு கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாங்கள் ஒரு சிறிய ஒரு ஜெபம் செஞ்சுட்டு செய்திக்குள்ள நாங்கள் மெயினான செய்திக்குள்ள கடந்து செல்ல On போறோம். va juste faire une petite prière avant de commencer la parole. கண்களை மூடி பரிசுத்தாவியானவரே நீர் எங்களோட பேசுங்க. தேவனே நீர் எங்களோட பேசுங்க. உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோட பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தில் தங்கி இருக்கட்டும். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது Lorsque Jésus-Christ est venu dans ce monde, இந்த வசனத்தை வாசிக்கிறார். il lit cette parole. அவர் இந்த உலகத்துக்குள்ள ஊழியம் செய்யறதுக்கு முன்பதாகவே Avant même qu'il fasse son ministère dans le monde, அவர் ஒரு ஆலயத்துக்குள்ள போறார். il va dans une synagogue ஒரு ஆலயத்துக்குள்ள போய் இந்த வசனங்களை வாசிக்கிறார். et il lit cette parole. ஒரு நல்ல ஒரு சுவிசேஷம், நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி. Et il dit, je vous ai ramené une bonne nouvelle. என்ன செய்தி என்று சொன்னா, Quelle est cette bonne nouvelle? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்னத்துக்காக வந்தவர் என்று சொன்னால், Pourquoi est-ce que Jésus-Christ est venu dans ce monde? சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், Pour délivrer les prisonniers, குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும், pour recouvrer la vue aux aveugles, வியாதியற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கவும், pour guérir les malades. அதே போலத்தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கவும். Et comme de même pour toutes les personnes qui sont ici, donner une délivrance pour ceux qui en ont besoin. இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்கு, pour donner une délivrance pour les gens qui sont dans ce monde. ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு, pour donner la paix. உடைஞ்சு போன இருதயங்களுக்கு ஒரு காயமாற்றத்துக்கு, pour réparer, pour guérir ceux qui ont le cœur brisé. அதுதான் சொல்றார். 21வது வசனத்துக்கு வாசிங்கோ. 21வது வசனம். அப்போது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றே நிறைவேறிட்டாம். L'écriture que vous venez d'entendre est accomplie. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில Dans votre vie, எப்படியோ போராட்டங்கள் வரும். il y a des épreuves. பாரங்கள் இருக்கும். Il y a des craintes. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு, mais Dieu aujourd'hui, இன்றைய நாள்ல இருந்து à partir d'aujourd'hui, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போறார். Dieu va donner une délivrance. ஏன்னு சொன்னா நீங்கள் ஆண்டவரை கிட்டி சேர போறபடினால, comme vous allez vous approcher de Dieu, அவர் உங்களை கிட்டி சேரி வந்து lui aussi s'approchera de vous. உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Et c'est un Dieu qui peut vous faire un miracle. ஆமென். Amen. எடுத்துக்கொள்வோம் மார்க் 16 Marc 16 15 இருந்து 18 வரைக்கும். 15-18. Marc 16 15-18. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். Puis il leur dit, allez dans le monde entier proclamer la bonne nouvelle à toute la création. Celui qui croira et qui sera baptisé sera sauvé, mais celui qui ne croit pas sera condamné. Voici les signes qui accompagneront ceux qui auront cru en mon nom. Ils pourront chasser les démons, parler de nouvelles langues, attraper des serpents. Et s'ils boivent un breuvage mortel, celui-ci ne leur fera aucun mal. Ils poseront les mains sur les malades et ceux-ci seront guéris. 8 மாசமாக நாங்கள் ஜெபிச்சு கொண்டு வரோம். 8 மாசமாக நாங்கள் தேடி கொண்டு வரோம். Pendant 8 mois, nous avons cherché.
இந்த இடத்தை ஆண்டவர் ஒரு இடம் நல்ல ஒரு இடம் எங்களுக்கு கொடுக்க வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டு வரோம். Nous étions en train de demander que Dieu nous donne un endroit pour le louer, ஏன்னு சொன்னா அவரை நாங்கள் ஆராதிக்க வேணும், pour que nous puissions le louer, அவரை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும், pour que nous puissions annoncer la bonne nouvelle, அவரை குறித்து நாங்கள் அவரை பாட வேணும். pour qu'on puisse le chanter. அதுக்கு மேலாக Et au-dessus de ça, அவரை குறித்து நாங்கள் பேச வேணும்னு சொல்லி qu'on puisse parler de lui. அது இன்றைக்கு ஆண்டவர் நிறைவேற்றியிருக்கிறார். Et aujourd'hui, Dieu l'a fait. இந்த வசனம் வந்து Ce verset, இனிமேல் வர்ற காலத்துல pour les jours à venir, இந்த வசனத்துல எழுதியிருக்கிற காரியங்கள் ce qui est écrit sur ce verset, இந்த இடத்துல நடக்கிறத உங்களுடைய கண்களால காண்பீங்கள். vous allez voir de votre propre yeux se passer. உங்களுடைய கண்களினால இந்த காரியங்களை காண்பீர்கள். De vos yeux, vous verrez ces choses. ஏனென்று சொன்னால் Pourquoi? வசனம் சொல்லுகிறது Parce que la Bible dit, நம்புகிறவர்களினாலே இதெல்லாம் நடக்குமாம், இந்த அடையாளங்கள் நடக்குமாம். celui qui croira verra ces choses-là. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிறபடியினால Comme nous croyons Jésus-Christ, இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. il est écrit que tout ça se passera. பிசாசுகளை துரத்துவார்கள், Ils chasseront les démons, அந்நிய பாஷைகள் பேசுவார்கள், parleront de nouvelles langues, வலு சர்ப்பத்தை எடுத்து கையால் எடுத்து போடுவார்கள், ils attraperont les serpents, விஷங்கள் குடிச்சா கூட அவர்களுக்கு எதுவுமே et நடக்காது. même s'ils boivent un breuvage mortel, il ne se passera rien. வியாதியஸ்தர்கள் மேல கை வைத்தா அவர்களுடைய வியாதி எல்லாம் போயிருமாம். Et si on prie pour les malades, ceux-ci seront guéris. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Combien d'entre vous le croient? ஏன்னு சொன்னா இது நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம்தான் இது நடக்கும். Parce que si vous le croyez que ça se passera. நாங்கள் விசுவாசிக்கிறோம், Nous le croyons. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? Est-ce que vous le croyez? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Si on le croit, on verra la gloire de Dieu. ஆனா இதெல்லாம் காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? Mais qu'est-ce qu'on doit faire pour que nous voyions ça? நாங்கள் தேவனை கிட்டி சேர Nous வேண்டும். devons nous approcher de Dieu. இன்னும் தேவன் யாருன்னு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Nous devons savoir mais qui est Dieu? அவர் அற்புதம் செய்கிற தேவன், C'est un Dieu de miracles. அவர் அதிசயங்கள் செய்கிற தேவன், C'est un Dieu de miracles. அவர் சுகம் அளிக்கிற தேவன், C'est un Dieu qui guérit. அவர் விடுதலை ஆக்குற C'est தேவன். un Dieu qui délivre. அதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். Et je veux que ça aussi, vous le sachiez. நீங்கள் அறிந்து கொள்றதுக்கு என்ன செய்ய வேண்டும்? Et qu'est-ce que vous devez faire pour le savoir? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தேவனை கிட்டி சேர வேண்டும். Je dois m'approcher de Dieu. நான் இதெல்லாம் அறிந்து கொள்றதுக்கு நான் தேவனை கிட்டி சேர வேண்டும். Pour savoir tout ça, je dois m'approcher de Dieu. ஆமென். Amen. 3 நபருடைய கதையை நாங்கள் பார்க்க போறோம். Nous allons voir 3 personnes. இந்த 3 நபரும் தேவனை கிட்டி சேர்ந்த நபர்கள். Ces 3 personnes, ce sont des personnes qui se sont approchées de Dieu. இவர்களை பார்த்து நீங்களும் கிட்டி சேர முடியும். Et en les voyant, nous aussi, nous pouvons nous approcher de Dieu. யாத்ராகமம் 3:1 6 வரைக்கும் வாசிப்போம். Exode 3:1-6. யாத்ராகமம் 3:1 ஒருக்கா வாசிப்போம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியானாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றார். அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். இதில் நாங்கள் பார்க்குறோம், மோசே என்ற ஒரு தேவ மனுஷனை நாங்கள் பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில். Nous voyons dans l'Ancien Testament un homme de Dieu appelé Moïse. மோசே வந்து எப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். Moïse était un berger. அவருடைய வேலையை செஞ்சு கொண்டிருந்த ஒரு மனுஷன். Il était en train de travailler. அப்ப அப்படியாக ஒரு மலைப்பகுதி பக்கம் போய் கொண்டிருக்கேக்க, Donc lorsqu'il partait vers la montagne, ஒரு முள் செடியை காண்றார். il voit un buisson.
சாதாரணமான ஒரு முள்செடி இல்ல. Ce n'est pas n'importe quel buisson. அந்த முள்செடி வந்து நெருப்பினாலே எரிஞ்சு கொண்டிருந்தது. Ce buisson était en feu. ஆனா அந்த எரிஞ்சு கொண்ட அந்த முள்செடி எப்படின்னு சொன்னா, Mais comment était ce buisson rempli de feu? அந்த முள்செடி வந்து விழுந்து போகல, எரிஞ்சு கொண்டான் இருந்தது. Il était en feu, mais il n'était pas consumé. கரிஞ்சு போகல. Il n'était pas brûlé. அப்ப இவருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். Donc il se dit, c'est bizarre. என்னடா இது, எரியல ஆனா எரியுது. Comment ça se fait qu'il prend feu mais ne brûle pas ce buisson? எதுவுமே விளையல ஆனா எரிஞ்சு கொண்டிருக்குது. Ce buisson est en train de prendre feu mais rien ne tombe. அப்ப இவருக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி ஒன்று வருது. Donc une question se pose. எப்படியாவது போய் பார்க்கணும், எப்படி வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு சொல்லி போட்டு Il faut que j'aille voir ça. அந்த முள்செடிக்கு கிட்ட போறார். Il va à côté de ce buisson. என்று சொல்லி முடிவெடுக்கிறார். Il prend la décision d'aller à côté de ce buisson. முடிவெடுத்து நடந்து அதை சுத்தி பார்க்கிறார். Du coup, il va autour du buisson. சுத்தி பார்த்தோன்னே என்ன நடக்குது? Et lorsqu'il est en train de regarder, qu'est-ce qui se passe? வசனம் சொல்லுது, La parole dit, மோசே சுத்தி பார்க்கிறத கண்ட உடனே dès que Dieu a vu que Moïse est en train de regarder le buisson, ஆண்டவர் அவரோட பேசணும் என்று முடிவெடுக்கிறார். Dieu prend la décision de lui parler. ஆண்டவர் தான் அந்த அக்கினியை போட்டவர். C'est Dieu qui a mis ce feu dans le buisson. அப்ப அந்த மனுஷன் மோசே வந்து அந்த அக்கினியை பார்க்கணும் என்றக்காண்டி அதை போட்டுட்டு, Donc pour que Moïse il voit ce feu qui est sur le buisson, il l'a mis. அவர் அந்த அந்த அக்கினியை சுத்தி வந்ததுக்கு பிறகு Une fois qu'il est parti au milieu du buisson, ஆண்டவர் அவரோட பேசுறார். Dieu lui parle. இந்த இடத்துக்கு கிட்டி சேர வேண்டாம் என்று சொல்றார். Il dit, ne t'approche pas d'ici. இந்த முள்செடியை கிட்டி சேர வேண்டாம் என்று சொல்றார். Il dit, ne t'approche pas de ce buisson. ஏன்னு சொன்னா நீ நிக்கிற இடம் பரிசுத்தமுள்ள இடம். Pourquoi il dit ça? Parce que où tu te tiens, c'est une terre sainte. உன்னுடைய பாதரட்சையை கழட்டிக்கொள். Retire tes sandales. அப்ப நாங்க அப்போது பார்த்து நாங்கள் ஆண்டவரை நாங்கள் கிட்டி சேர்றோம். Donc tout à l'heure nous avons vu, nous nous approchons de Dieu. ஆண்டவரை கிட்டி சேர்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? எங்களுடைய கரங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். Pour que nous nous approchions de Dieu, on a dit il faut qu'on ait les mains pures. எங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களை அறிக்கையிட்டு போக வேண்டும் என்று சொன்னேன். Nous devons dire nos péchés, confesser nos péchés. அப்ப பாருங்க, ஆண்டவர் கிட்டி சேர்றதுக்கு முதல் ஒரு பரிசுத்தம் ஒன்று நடக்குது. Alors avant de nous approcher de Dieu, qu'est-ce qui se passe? Il y a une sainteté. அப்ப இதுக்குள்ள நாங்க பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், Ce que nous voyons aujourd'hui, மோசே வந்து அந்த முள்செடியை காண்றார். Moïse voit le buisson. எரிகிற அந்த முள்செடியை காண்றார். Il voit le buisson pris en feu. ரெண்டாவது வந்து அதை சுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். Deuxièmement, il prend la décision d'aller voir ce buisson. அது முடிவு எடுத்ததுக்கு பிறகு அதை சுத்தி பார்க்கிறார். Une fois qu'il a pris cette décision, il va aller voir le buisson. பார்த்ததுக்கு பிறகு ஒரு கேள்வி வருது, இது எப்படி இது நடக்குதுன்னு சொல்லி. Et à ce moment-là, il se demande mais comment est-ce que ça se passe? இப்படியான கேள்விகள் வந்ததுக்கு பிறகுதான் ஆண்டவரே வெளிப்படுறார். Et c'est une fois que des questions comme ça se posent que Dieu se manifeste. எங்களுக்கு அநேக கேள்விகள் இருக்கும். Nous pouvons avoir plusieurs questions. யார் ஆண்டவர்? Qui est Dieu? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல என்ன செஞ்சார்? Qu'est-ce qu'a fait Jésus-Christ? என்னத்துக்காக எனக்காக மரிச்சு உயிர்த்தெழ வேண்டும்? Pourquoi est-ce qu'il est mort et ressuscité pour nous? இப்படியான கேள்விகளை கேட்க நாங்கள் என்ன செய்யறோம்? ஆண்டவரை கிட்டி சேர்றோம். Et quand nous nous posons des questions comme ça, qu'est-ce qu'on fait? On se rapproche de Dieu. மோசேம் அப்படித்தான். Moïse c'est pareil. இவர் இது என்னடா நடக்குது, எப்படி இந்த அக்கினி எப்படி எரியுதுன்னு சொல்லி கிட்டி சேர்ந்து போய் பார்க்கிறார். Il s'est approché en se disant mais qu'est-ce qui se passe? Pourquoi est-ce que ce buisson est en feu? அப்ப ஆண்டவர் அவர் கிட்டி சேருவார். Et à ce moment-là, Dieu il s'approche de lui. கிட்ட வந்து அவரோட மோசே மோசே என்று பேசுறார். Et là, il l'appelle Moïse, Moïse. இது முதலாவது பெர்சன், முதலாவது நபர். Ça c'est la première personne. இரண்டாவது நபரை நாங்க பார்க்க போறோம். Nous allons voir une deuxième personne. லூக்கா 8:43-48. லூக்கா 8:43-48. அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்போது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்போது அந்த ஸ்திரீ
தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். Il y a une femme qui est malade depuis 12 ans. Elle perd du sang. Elle a dépensé tout son argent chez les médecins, mais personne n'a pu la guérir. இதில் வந்து நாங்கள் ஒரு ஸ்திரியை பற்றி நாங்கள் பார்க்குறோம். Là, nous voyons une femme. அந்த ஸ்திரீக்கு வந்து ஒரு வருத்தம். Elle avait une maladie. 12 வருஷமாக ஒரு வருத்தம் இருக்குது. Pendant 12 ans, elle avait cette maladie. ரத்தப்போக்கு இருக்குது. Elle avait une hémorragie. 12 வருஷமாக எல்லா டாக்டர் மேரையும் போய் பார்க்குறா. Pendant 12 ans, elle va aller voir tous les médecins. நிறைய காசு செலவழிக்கிறா. Elle avait dépensé tout son bien. எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருக்கிறா. Elle est dans une situation où elle ne peut plus rien faire. எங்களுக்குள்ள ரத்தம் இல்லை என்று சொன்னா எங்களுக்குள்ள பலவீனமா வரும். Lorsque nous n'avons plus de sang, nous nous sentons faibles. அந்த பலவீனத்தின் நிமித்தம் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாம இருக்கும். Et à cause de cette faiblesse, nous pouvons rien faire. அப்படி இருந்தும் அநேக மெட்ஸான் போய் பார்க்கறார். Et malgré ça, elle va voir tous les médecins. எப்படியாவது எனக்கு இந்த சுகம் வர வேணும் என்று சொல்லி. Elle veut une guérison. ஆனா இந்த நேரத்துல அவக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஒரு நபரை அறியறா. Et à ce moment-là, elle apprend qu'il y a quelqu'un qui s'appelle Jésus-Christ. அந்த முள்செடி என்று வெச்சுக்கொள்ளுவோம். On va dire que c'est le buisson. அந்த எரியிற முள்செடி என்று On வெச்சுக்கொள்ளுவோம். va dire que c'est le buisson qui est pris en feu. அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னு சொல்லி அவக்குள்ள கேள்வி வருது. Donc là, elle se pose la question, mais que fait ce Jésus-Christ? கேள்விப்படுறா, நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது. Elle entend parler qu'il y a beaucoup de personnes qui ont reçu des miracles. நிறைய பேருக்குள்ள சுகம் அளிக்கணும். Qu'il y a beaucoup de personnes qui ont été guéries. அது இயேசு கிறிஸ்து தான் செய்யறாருன்னு சொல்லி அவக்கு கேள்விகள் வருது. Et elle se pose des questions en se disant Jésus-Christ a fait ça. சரி, இவ்வளவு டாக்டர் மேரையும் பார்த்துட்டேன். Ok, j'ai vu tous ces médecins. இனி இயேசு கிறிஸ்துவை போய் பாப்போம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறா. Elle prend la décision de se dire je vais aller voir Jésus-Christ. முடிவெடுக்கிற நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, Et au moment où elle prend la décision, qu'est-ce qui se passe? இயேசு கிறிஸ்து வந்து ஒரு திரளான கூட்டத்துக்குள்ள இருக்கிறார். Jésus est au milieu d'une foule. இயேசு கிறிஸ்து ஒரு திரளான கூட்டத்துக்கு நடுவுல இருக்கிறார். Il était au milieu d'une foule. அப்ப எல்லாரையும் தள்ளி Donc elle était en train d'essayer de pousser les personnes autour. எப்படியாவது இயேசு கிறிஸ்து கிட்டி சேரணும்னு சொல்லி எல்லாரையும் தள்ளி கொண்டு போறா. Elle est en train d'essayer de marcher, de pousser pour essayer de toucher Jésus. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்த உடனே Dès qu'elle est venue devant Jésus-Christ, அவருடைய நினைவு எப்படி என்று சொன்னா, qu'est-ce qu'elle se dit? நான் அவருடைய வஸ்திரத்தை, அவருடைய வெத்ம உடுப்பை தொட்டால் மாத்திரம் எனக்குள்ள சுகம் வந்துடும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. Elle se dit si seulement je touche seulement le bord du vêtement de Jésus, je serai guérie. அப்ப அந்த நம்பிக்கை வச்சு என்ன செய்றான்னு சொன்னா, Qu'est-ce qu'elle fait avec cette foi? அந்த வஸ்திரத்தை மாத்திரம் தொடுறா வந்து. Elle touche seulement le bord de son habit. தொட்ட உடனே அவக்குள்ள ஒரு உணர்வு வருது. Et dès qu'elle touche, elle se rend compte de quelque chose. போகிற ரத்தம் நிக்குது. Son hémorragie s'arrête. அப்ப அவக்குள்ள ஒரு அற்புதம் நடக்குது. Donc un miracle se produit. ஆனா இதோட ஆண்டவர் நிறுத்தல. Mais Dieu ne s'est pas arrêté à là. அவர் வஸ்திரத்தை தான் தொட்டவர். Elle a seulement touché le bord du vêtement. உங்களுடைய ஜாக்கெட்டை தொடும்போது உங்களுக்கு தெரியாது. Lorsque quelqu'un touche votre manteau, vous vous sentez pas. உங்களை எப்படி வந்து தொட்டா தான் உங்களுக்கு தெரியும். C'est lorsque l'on touche complètement qu'on voit. ஆனா வஸ்திரத்தை மட்டும் வந்து தொட்டனன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது. Mais si on touche seulement le bord du vêtement, la personne ne le sent pas. ஆனா வசனம் சொல்லுது, Mais la parole dit, இயேசு கிறிஸ்து தனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை போனதை அவர் உணர்ந்தார் என்று சொல்லி. Jésus-Christ a automatiquement senti qu'une puissance était là. அந்த வல்லமை தான் அவக்குள்ள போய் அந்த சுகத்தை கொடுத்தது. Et c'est cette puissance qui a guéri la femme. ஆனா இயேசு கிறிஸ்து உடனே அறியறார், யார் என்ன தொட்டது? Et à ce moment-là, Jésus-Christ dit, qui m'a touché? அவருக்குள்ள இருந்து வல்லமை தான் போனது. Il a juste senti la puissance. வஸ்திரத்தை மாத்திரம் தான் தொட்டார். Elle avait juste touché son vêtement. ஆனா இயேசு கிறிஸ்து கேக்குறார், இவ்வளவு கூட்டம் இருக்குது. Mais il y a toute cette foule là. இப்படி எல்லாம் நெருங்கி எல்லாரும் இருக்கணும். Tout le monde a dû être serré. எல்லாரும் தொட்டு கொண்டான் இருந்தது Tout le எல்லாரும். monde a dû être en train de toucher les autres personnes. ஆனா இந்த நேரத்துல என்ன யார் தொட்டன்னு கேக்குறா. Mais à ce moment-là, Jésus-Christ dit, qui m'a touché? அப்ப அந்த நேரத்துல அந்த ஸ்திரீ வந்து என்ன செய்றாண்டா, Et à ce moment-là, la femme arrive. நான் இனிமேலும் நான் மறைஞ்சிருக்க முடியாது.
Et elle s'est dit qu'elle ne peut pas passer inaperçue. இந்த கூட்டத்துக்குள்ள நான் மறைஞ்சிருக்க முடியாது. Elle ne peut pas passer inaperçue dans cette foule. எப்படியோ கண்டுபிடிச்சிருவீனம். Ils vont me retrouver. நான் இந்த அற்புதத்தை களவெடுத்துட்டேன்னு Ils vont croire que j'ai volé ce miracle, ils vont le savoir. என்னன்னு சொன்னா ஒரு விதமான ஒரு களவு தானே. Parce que c'est un peu du vol. எங்கள்கிட்ட கேட்காம வந்து வஸ்திரத்தை தொட்டு எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது என்ன நடக்குது? ஒரு களவு மாதிரி. Le fait sans qu'il sache d'aller toucher le bord de son vêtement et de prendre le miracle, on va dire que c'était un peu comme du vol. ஆனா அவளுடைய விசுவாசம் நான் தொட்டால் எனக்குள்ள அற்புதம் நடக்கும். Mais sa foi était là. Elle s'est dit si je touche le bord du vêtement de Jésus, je vais être guérie. ஆண்டவர் வந்து அவ களவெடுத்துட்டான்னு அவர் நினைக்கல. Jésus ne s'est pas dit elle a volé quelque chose. ஆருக்குள்ள இப்படி ஒரு பெரிய விசுவாசம் இருந்ததுன்னு சொல்லி ஆர் என்ன தொட்டன்னு கேக்குறார். Il voulait savoir qui avait cette foi, qui est-ce qui m'a touché. என்ன கிட்டி நெருங்கி போட்டு ஆர் தூரமா போறதுன்னு கேக்குறார். Il se demande qui est-ce qui est venu, qui s'est approché de moi et qui est reparti comme ça loin. நீ திரும்ப போகும்போது தனியா போக கூடாதுன்னு சொல்லி. C'est pour pas qu'elle reparte toute seule lorsqu'elle part. அப்ப பயந்து என்ன செய்றாவாம்? எழுந்து போய் இயேசுவுடைய பாதத்துல போய் விழுகிறாவாம். Toute tremblante, elle se jette aux pieds de Jésus-Christ. ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவரே நான் தான் உம்மை தொட்டேன். Elle dit devant tout le monde que c'est elle qui l'a touché. நான் தான் உம்மை தொட்டேன் ஏனென்று சொன்னால் அப்படியே அழுது Elle dit pourquoi? 12 வருஷம் ஆண்டவரே எனக்குள்ள அந்த இரத்த போக்கு இருக்குது. Et elle avait dit que pendant 12 ans elle avait cette hémorragie. எல்லாத்தையும் சொல்றா நான் 12 வருஷமா எல்லா டாக்டரையும் பார்த்தேன். Qu'elle avait vu tous les médecins. என்னட்ட இருந்த காசு எல்லாத்தையும் செலவழிச்சேன். J'ai gaspillé tous mes biens. எல்லாத்தையும் கொடுத்து நான் இன்னும் வியாதியோட தான் இருக்கிறேன். Et que j'étais encore malade malgré ça. ஆனா உம்மை பற்றி நான் கேள்விப்பட்டேன். Mais j'ai appris, j'ai su qui tu étais. நீர் எனக்கு சுகம் கொடுப்பீர்னு நான் கேள்விப்பட்டேன். J'ai appris que tu pouvais me donner la guérison. அப்ப நான் என்ன செஞ்சேன்? உம்மை நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றக்காண்டி pour pas te déranger. நிறைய பேர் இருக்கிறதுனால Comme il y avait beaucoup de monde. உம்முடைய வஸ்திரத்தை மாத்திரம் தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும் என்று எனக்குள்ள விசுவாசம். J'avais la foi que si seulement je touche le bord de ton vêtement. அப்ப நான் தொட்டுட்டு போறேன் ஆண்டவரே என்று போட்டு தான் நான் இருந்தேன். Alors je me suis dit je vais juste toucher et repartir. அது இவ்வளவு தான் நடந்தது ஆண்டவரே என்று சொல்றா. Elle dit c'est ce qui s'est passé. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார். Alors Jésus-Christ dit உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Ta foi t'a sauvé. உன்னுடைய விசுவாசம் நீ நம்பிக்கை வெச்சபடினால உனக்குள்ள இருந்த அந்த வியாதி வெளியில போயிடுது. Comme tu avais mis ta foi, la maladie qui était en toi est partie. இனி நீ சமாதானத்தோட நீ போகலாம். Tu peux partir dans la paix. அப்ப முதல் தடவை சமாதானத்தோட போகல. Donc la première fois elle n'était pas arrivée avec la paix. முதல் போகைக்கு சுகத்தோட மாத்திரம் தான் போனவா. Quand elle était repartie seulement guérie. ஆனா இரண்டாவது தடவை சமாதானத்தோடேம் சேர்ந்து கொண்டு போறா. Mais deuxièmement Jésus-Christ lui envoie dans la paix aussi. ஆண்டவருடைய வார்த்தையோடேம் சேர்ந்து போறா. Elle part avec la parole de Dieu. ஆமென். Amen. மூன்றாவது நபர். Nous allons voir une troisième personne. லூக்கா 18 அதே புத்தகம் 18ஆம் அதிகாரம். Luc 18 35-43. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின்னே சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். இதுல வந்து ஒரு போற வழியில ஒரு குருடன் இருக்கிறார். Il y avait un aveugle. அந்த குருடன் வேலை செய்ய முடியாதபடினால என்ன செய்யறாருன்னு சொன்னா பிச்சை எடுக்கிறார். Et cet aveugle était en train de mendier. சாப்பிட வேணும், வாழ வேணும். Pour qu'il puisse vivre, se nourrir.
ஆனா எதுவுமே காண முடியாது. mais il ne pouvait rien voir. ஆனா காதுகள் கேட்கும். Mais il entend de ses oreilles. அப்ப பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்துல Donc, au moment où il était en train de mendier, அதே திரளான கூட்டத்தின் சத்தம் இவருக்கு கேட்குது. il entend encore une foule passer. அதே திரளான கூட்ட சத்தம். La même foule. அப்ப கேட்ட உடனே என்ன யார் இதால போறதுன்னு சொல்லி கேட்கிறார். Et donc à ce moment-là, il se demande qu'est-ce qui se passe. சிலர் நினைச்சிருப்பினம் ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு போர்க்களம், ஏதாவது நடக்குதுன்னு சொல்லி சந்தேகத்துல கேட்கிறார். Il savait pas ce qui se passait parce qu'il entendait une grosse foule. என்ன நடக்குது, எப்படி என்ன மாதிரி என்று கேட்கிறார். Donc il se demande ce qui se passe. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்கிறார். Donc il demande à quelqu'un qui était à côté de lui. அப்ப பக்கத்துல இருக்கிற ஆள் சொல்றார், நஸ்ரேயனான இயேசு கிறிஸ்து இதால போய் கொண்டிருக்கிறாராம். Donc il dit c'est Jésus de Nazareth qui est en train de passer. திரும்ப அந்த முள்செடி எரியிற அந்த முள்செடி. On voit encore une fois le buisson rempli de feu. அது எரியிற அந்த முள்செடி போகுது முன்னால. Donc le buisson de feu est en train de passer. அப்ப இவர் கேட்ட உடனே என்ன செய்றாருண்டா, Dès qu'il entend ça, qu'est-ce qu'il dit? அவருக்குள்ள ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விகள் வந்தது. Donc c'est qu'il a déjà eu des questions sur Jésus-Christ. அந்த நாட்டுல தான் இருக்கிறார். Car il était dans le même pays. அந்த நகரத்துல தான் இருக்கிறார். Dans la même ville. அங்க நடக்கிறது எல்லாம் அவர் அறிந்து கொள்வார். இப்படி கேள்வி கேட்கிற மனுஷன் என்றபடினால. Comme il pose autant de questions, c'est quelqu'un qui a dû entendre parler de Jésus. அப்ப இவருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து அற்புதம், சுகம் அளிக்கிற தேவன் என்று சொல்லி. Donc lui aussi il sait que Jésus-Christ guérit les malades et fait des miracles. அப்ப யார்ட்டுமே கேட்காம உடனே இயேசுவே என்று கத்துறார். Donc directement il crie Jésus. தாவீதின் குமாரனே என்று கத்துறார். Fils de David. எனக்கு இரங்கும். Aie pitié de moi. அப்ப இவ்வளவு திரளான கூட்டம் இருக்குது. Donc il y a cette grosse foule. இவர் கத்துறார், தனியாளா கத்துறார். Et lui il crie. அப்ப பக்கத்துல இருந்தால் சத்தம் போடாத ஏன் இப்படி கத்துறேன்னு சொல்றீங்க. Donc ceux qui marchaient à côté, ils essayaient de le faire taire. சத்தம் போடாத என்று சொல்ல Et plus il disait ne fais pas de bruit, இவர் இன்னுமாய் கத்துறார் இயேசுவே எனக்கு மனம் இரங்கும் என்று சொல்லி. lui il criait de plus en plus fort Jésus aie pitié de moi. ஏன்னு சொன்னா இவருக்கு பார்வை இல்ல. Parce qu'il ne voit pas. எழுந்து போய் கிட்ட சேர முடியாது. Il peut pas aller le voir pour aller vers lui. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாங்கள் ஆண்டவரை கிட்டி சேர வேணும் என்று சொல்லுங்க. Dites à côté, je veux m'approcher de Dieu. ஆண்டவரை நான் கிட்டி சேர வேணும். Je veux m'approcher de Dieu. அப்ப இவரும் ஆண்டவரை கிட்டி சேர வேணும் என்று விரும்புறார். Lui aussi il voulait s'approcher de Dieu. ஆனா முடியாது. Mais il pouvait pas. ஏன்னு சொன்னா அவருடைய பார்வை அப்படி இருக்குது. Parce qu'il n'avait pas la vue. ஆனா நான் அவருடைய இருதயத்துல எப்படி என்று சொன்னா ஆண்டவரை நான் எப்படியாவது கிட்டி சேர வேணும். Mais dans son cœur il disait je veux m'approcher de Dieu. அப்ப அவருடைய ஒரே ஒரு முடிவு என்ன? Donc quelle était sa solution? அவர்ட்ட இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? Qu'est-ce qu'il pouvait faire? அவருடைய குரல். Sa voix. எந்த அளவுக்கு அவர் கத்த முடியுமோ அந்த அளவுக்கு கத்துறார். Donc il cria de toutes ses forces. கத்தின உடனே என்ன நடக்குது? Et qu'est-ce qui se passe après? அந்த 40வது வசனத்தை வாசிங்க. 40. இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். பல இயேசு நின்று அவர் போய்கொண்டிருந்த நேரத்துல இந்த சத்தத்தை கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து நிக்கிறாராம். அப்ப தேவன் நிக்கிறாராம். Donc Jésus il est en train de marcher et à ce moment-là il s'arrête. நின்று இந்த சத்தத்தை கேட்கிறார். Et il entend. கேட்ட உடனே என்ன செய்றார்? அவரை என்னிடத்துல கூட்டி கொண்டு வாங்க. Et il ordonne qu'on le ramène vers lui. அப்ப எனக்கு கிட்ட நெருங்குறதுக்கு கூட்டி கொண்டு வாங்க. Donc il ordonne pour qu'il s'approche de lui. ஏன்னு சொன்னா அவர்னால தனியா வர முடியாது. Car il ne peut pas venir tout seul. அவர் ஒரு ஆள் கூட்டி கொண்டு வர வேண்டும். Il faut que quelqu'un le ramène. என்ன நெருங்கி வர வேண்டும். Pour qu'il s'approche de moi. நெருங்கி வந்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறார். Donc il pose une question. Que veux-tu que je fasse pour toi? உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? Il lui demande qu'est-ce que tu veux que je fasse pour toi? ஆண்டவரே நான் மறுபடியும் பார்வை அடைய வேண்டும். Il demande Seigneur, faites que je retrouve la vue. சிம்பிளா கேட்கிறார். நான் எனக்கு பார்வை இல்ல, எனக்கு பார்வை அடைய வேண்டும். Il dit je ne peux pas voir, Seigneur, faites que je retrouve la vue. இவருடைய கதை எதுவுமே சொல்லல. நான் இவ்வளவு அப்படி இப்படி இந்த பார்வை அப்படி போச்சு இப்படி போச்சு. Il n'a pas raconté son histoire, il n'a rien dit, il a dit ça simplement Seigneur, faites que je retrouve la vue. இவ்வளவு வருஷமா நான் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு கஷ்டம், அது எதுவுமே சொல்லல. Il n'a pas dit je suis pauvre, je suis en train de mendier, il n'a rien dit de cela. என்னுடைய தேவை என்னுடைய பார்வை அடைய வேண்டும். Il a juste dit ce dont il avait besoin, que je veux la vue. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்வார். Alors Jésus-Christ dit 42 வாசிங்க தமிழ்ல. இயேசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Retrouve la vue, ta foi t'a sauvé.
En français, c'est joliment dit. Frenchல வடிவா சொல்லப்பட்டிருக்கு. Jésus lui dit, eh bien, ta foi t'a guéri. என்றைக்க, ஓகே நீ கேட்குற, சரி உனக்கு இதுதானே வேணும், இந்தா தாரன் என்று சொல்றார். அப்போ உடனே அடுத்த வசனம் சொல்லுது, உடனே அவர் பார்வை அடைஞ்சாராம். Et il retrouva immédiatement la vue. உடனே அவருக்குள்ள அவருடைய விசுவாசத்தினாலே பார்வை அடைகிறார். Grâce à sa foi, il retrouve la vue. இயேசு கிறிஸ்து என்ன முறுக்கா என்ன சொல்றார்? Et qu'est-ce que Jésus-Christ dit? நான் செய்யல, Ce n'est pas moi, c'est ta foi, உன்னுடைய விசுவாசம். c'est ta foi qui a fait ça. நீ நம்பினபடினால தான் இது உனக்கு ஆனது. Comme tu as cru, ça s'est passé. அந்த விசுவாசத்தினால உனக்குள்ள அந்த பார்வை வருது. Et c'est grâce à ta foi que ta vue a été retrouvée. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு விசுவாசம் போதும் தேவனை கிட்டி சேர்வதற்கு. La foi me suffit pour me rapprocher de Dieu. எனக்கு விசுவாசம் போதும் தேவனை கிட்டி சேர்வதற்கு. La foi me suffit pour me rapprocher de Dieu. ஆமென். Amen. நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க போறோம் இன்னைக்கு. ஒரு உதாரணத்தை நான் காட்ட விரும்புறேன். ஓகே? Je vais vous montrer un exemple. என்னன்னு சொன்னா அப்பதான் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Et comme ça vous allez comprendre. நான் இவருடைய கையில கயிறு கட்டுறேன். Je mets des cordes sur ses mains. இந்த கயிறு என்னத்துக்கு உதாரணம் என்று சொன்னால், Qu'est-ce que veut dire cette corde? இவருக்குள்ள இருக்கிற வியாதி, C'est ces maladies. இவருக்குள்ள இருக்கிற பார்வை இல்லாத நாங்கள் ரெண்டு பேரை பார்த்து நாங்கள் இன்றைக்கு. Nous avons vu deux personnes là. இவருக்குள்ள இருக்கிற அந்த வியாதியும், Ces maladies, இவருக்குள்ள இருக்கிற பாவங்கள், ces péchés, கட்டுக்கள் ces liens, எல்லாம் இந்த கயிறு என்று வச்சுக்கொள்ளுங்க. ça représente cette corde. ஓகே? இனி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இவர் உங்களை பார்க்க வேணும், நீங்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேணும். ஓகே? Considérez que lui c'est vous. இவருக்கு கயிறு இருக்கிறதே தெரியல. Donc lui il voit pas qu'il a ses cordes. இவருக்கு கயிறு இருக்கிறதே தெரியாது. Lui il voit pas qu'il a ses cordes. ஆனா வாழ்றார். Mais il est en train நடந்து வாழ்றார். Il vit, il marche. அந்த பக்கத்துல இயேசு கிறிஸ்து நிக்கிறார். Et de l'autre côté il y a Jésus. ஓகே? இயேசு இல்ல அவர், ஆனா இயேசு கிறிஸ்து மாதிரி. ஓகே? Ce n'est pas Jésus mais c'est juste pour représenter. அப்ப இந்த பக்கம் ஒரு ஒளி வருது. Donc là il y a une lumière. இந்த ஒளியை கண்டு, donc en voyant cette lumière, இந்த ஒளியை கண்டு அவர் இதார் இந்த ஒளி என்று பார்க்கிறார். et là il se dit mais quelle est cette lumière? வச்சிருங்க போனே. Viens, tu restes là, ok? இந்த ஒளியை கண்டு, et une fois qu'il a vu cette lumière, ஒளியை கண்ட உடனே இவர் என்னடா இந்த ஒளி என்று சொல்லி பார்க்கணும்னு சொல்லி விரும்புறார். il se dit mais quelle est cette lumière, j'ai envie d'aller la voir. அப்ப என்னட்ட வந்து கேக்குறார். Donc là il vient me demander, அந்த ஒளி என்னன்னு கேக்குறார் il என்னட்ட. demande autour de lui mais quelle est cette lumière? நான் சொல்றேன் அவர் இயேசு கிறிஸ்து. Et là je lui dis mais ça c'est Jésus-Christ. என்ன செய்வார் என்று கேக்குறார். Donc là il se demande mais qu'est-ce qu'il fait Jésus-Christ? கேட்டோம். நான் சொல்றேன் அவர் அற்புதம், அவர் அதிசயங்கள் செய்கிறவர், அவரிடத்துல நானும் விடுதலை பெற்ற, எனக்குள்ளே நிறைய விடுதலை கிடைச்சது, எனக்குள்ளே நிறைய சுகம் கொடுத்தவர், அவர்தான் மெய்யான ஒளி, அவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். Et là je lui dis mais c'est Jésus-Christ, c'est lui aussi, il m'a sauvé, il guérit les malades, il fait des miracles et c'est lui la vraie lumière. அப்ப நான் சொல்றேன், அப்ப ஒரு வசனம் நினைவு வருது. என்ன வசனம்? Donc là il y a un verset qui arrive, qu'est-ce que c'est? யாக்கோபு 4:8. Jacques 4:8. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Dites தேவனை கிட்டி சேருங்கள், approchez-vous de Dieu, ஆண்டவர் உங்களை கிட்டி சேருவார். et lui s'approchera de vous. அப்ப நான் சொல்றேன் அவர் கிட்டி சேர், அவர் உன்னை கிட்டி சேருவார்னு சொல்றேன். Donc là je lui dis approche-toi de lui et lui va s'approcher அப்ப de இவர் toi. கிட்டி சேரதுக்கு முயற்சி எடுக்கிறார். Donc là il essaye d'aller s'approcher. ஆனா கயிறு பிடிச்சு நிக்குது. Mais les cordes sont en train அப்படி de இருந்து tenir. முயற்சி எடுக்கிறார். Mais il essaye encore. ஆனா அந்த கயிறு இன்னும் பிடிச்சு நிக்குது. Mais les cordes sont encore en train de tenir. பாவத்தின் கயிறு பிடிச்சு நிக்குது. Le péché est en train de le tenir. அப்ப மூன்றாவது நபர், அவருக்கு பார்வை இல்ல. Donc celui qui avait pas la vue. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்றார். Donc il crie. என்னன்னு சொன்னா இவருக்கு காணாத கயிறு இத பிடிச்சு நிக்குது. Comme c'est en train de le tenir, il crie Jésus. இயேசு கிறிஸ்து திரும்பி நில்லுங்க. ஓகே? அப்ப தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கொண்டிருக்கார். நீங்க முன்னுக்கு போங்க. Donc il dit Jésus-Christ, aie pitié முன்னுக்கு de moi. போங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கொண்டிருக்கேங்க இயேசு கிறிஸ்து திரும்புறார். Et là à ce moment-là Jésus-Christ se tourne. ஓகே, இவரை கூட்டி கொண்டு வாங்கன்னு சொல்றார். Il dit OK, ramenez-le. கூட்டி கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே இவர் இந்த கயிறு அப்படியே இருக்குது. Les cordes restent. கூட்டி கொண்டு வர வேண்டிய ஆட்களை கூட்டி கொண்டு வந்துட்டு தேவனுக்கு கிட்ட முன்னுக்கு வந்து நிறுத்துறார். Donc là les personnes l'approchent de Dieu. ஆனா கயிறு நிக்குது. Mais les cordes sont là.
தேவனை கிட்டி சேர்ந்து நிக்கிறோம், Il est devant Dieu, கயிறு நிக்குது. mais il y a encore les cordes derrière. இந்த கயிறு அவர்னால பார்க்க முடியாது. Il ne peut pas voir ces cordes-là. இயேசு கிறிஸ்து கேட்கிறார், Jésus-Christ demande, உனக்கு என்ன வேணும்? qu'est-ce que tu veux? இந்த கயிறை எடுத்துரும் என்று சொல்லல. Il dit pas enlève les cordes. என்னுடைய பிரச்சனை என்னுடைய பார்வை தான். Il dit c'est ma vue. அப்ப இன்னும் இழுக்குது பின்னால இழுத்து கொண்டே இருக்குது. Donc les cordes sont en train de le tirer அவர் derrière. சொல்றார், எனக்கு பார்வை எனக்கு பெற வேணும். Lui il dit je veux recouvrir la vue. இயேசு கிறிஸ்து சொல்றார், Jésus-Christ lui dit, உனக்கு பார்வை உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்துட்டு. il lui dit ta foi t'a sauvé. அப்படி சொன்ன உடனே கயிறு அப்படியே விழுது. Et c'est à ce moment-là que les cordes elles tombent. கயிறு விழுந்த உடனே அவருடைய பார்வை வருது. Et c'est à ce moment-là que Jésus le guérit. அதே போல தான் அந்த ஸ்திரீம் அப்படித்தான். Et la femme c'était pareil. கரெக்டாங்க, ஸ்திரீம் அப்படித்தான். La femme c'était pareil. எப்படியாவது ஆண்டவர் நான் கிட்டி சேர வேணும்னு சொல்லி, ஆனா அந்த கயிறு எப்பவும் இழுத்து கொண்டே இருக்கும். டாக்டர்மாருடைய கயிறு இழுத்து கொண்டே இருக்கும். Elle veut se rapprocher de Dieu mais il y a toujours des cordes qui l'empêchent de... அவ நான் நம்ப முடியாத கயிறு அப்படியே இழுத்து கொண்டே இருக்கும். Et encore des cordes pour pas qu'elle ait la foi. ஆனா எனக்குள்ள நான் முடிவு எடுத்துட்டேன்ல. Mais comme j'ai pris la décision. நான் ஆண்டவரை கிட்டி சேர போறேன்னு முடிவு எடுத்துட்டேன். Comme j'ai pris la décision que je veux me rapprocher de Dieu. நான் முடிவு எடுத்து நான் போய் அவருடைய வஸ்திரத்தை மாத்திரம் தொடுறேன். Et je m'approche et je touche le bord de... தொட்ட உடனே கயிறு அப்படியே கலண்டு கீழே விழுகுது. Et à ce moment-là, la corde elle tombe. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற வியாதி எல்லாம் அப்படியே கீழே விழுகுது. Les maladies tombent par terre. விழுந்த உடனே இயேசு கிறிஸ்து திரும்புறார். உடனே இவ ஓடி போயிட்டான், பயந்து போய் ஓடி போயிட்டான். நிறைய பேர் இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து திரும்பி உடனே அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து திரும்புறார். Il se retourne. திரும்பி யார் என்ன தொட்டது? Et il dit qui est-ce qui m'a touché? யார் என்ன தொட்டது? Qui est-ce qui m'a touché? என்றதுக்கு பிறகுதான் அவ திரும்ப போயிட்டு Et c'est après கால்ல போய் விழுந்து qu'elle se jette à ses pieds. ஆண்டவரே நான் தான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு Il dit Seigneur c'est moi. உடனே அவக்குள்ள சமாதானம் கிடைக்குது. Et elle trouve la paix. ஆமென். Amen. ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள், les maladies que l'on a, நாங்கள் சிலவேளை நினைப்போம் இது எங்களுடைய வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நினைச்சிருப்போம். Des fois on peut se dire c'est ça, c'est notre vie, ça va être comme ça. யோசிச்சு பாருங்க, 12 வருஷமா ஒரே வியாதி இருக்கும்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம்? 12 வருஷத்துக்கு பிறகு என்ன நினைப்போம்? Réfléchissez, quand une personne ça fait 12 ans qu'elle a cette maladie, qu'est-ce qu'on se dit? நான் இதோடயே நான் செத்து போவேன் என்று சொல்லி தான் நாங்கள் நினைப்போம். On se dit je vais mourir avec cette maladie. ஆனா அந்த ஸ்திரீயோட விசுவாசத்தை பாருங்க. Mais regardez la foi de cette femme. இயேசு கிறிஸ்து ஒரு ஆள் இருக்கிறார்னு அறிஞ்ச உடனே, dès qu'elle a vu qu'il y avait un homme qui était là, Jésus-Christ, அவரை நான் எக்காலத்திலும் எப்படியாவது அவரை நான் கிட்டி சேர வேணும். Elle s'est dit je veux que coûte me rapprocher de lui. Je m'approcherai de Dieu à tout prix. Je m'approcherai de Dieu à tout prix. அவரை நான் எந்த செலவு செஞ்சாலும், நான் மேக்ஸிமம் என்ன செஞ்சாலும் அவரை நான் கிட்டி சேர வேணும். ஏனென்று சொன்னால் அவர்தான் எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அவர்தான் எனக்குள்ள ஒரு வியாதி, அந்த வியாதிகள் எல்லாம் எடுக்க முடியும்னு சொல்லி அந்த விசுவாசம் அவக்குள்ள இருந்தது. Parce qu'elle avait cette foi qu'elle s'est dit il y a que lui qui pourra me sauver. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? Est-ce que vous avez la foi, vous vous dites Jésus-Christ est capable de faire des miracles dans votre vie? உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு தெரியாது. On ne connaît pas votre vie. ஆண்டவருக்கு தெரியும். Dieu connaît. என்று சொன்னா எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறார். Car Dieu connaît tout. எல்லாருடைய இருதயத்தையும் அறிஞ்சிருக்கிறார். Il connaît les cœurs de tout le monde. வேதனைகள், Il connaît les blessures. வியாதிகள், Il connaît les maladies. எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். Il sait tout ça. ஆனா சாதாரணமா ஆண்டவரிடத்துல நாங்கள் போக வேண்டும். Mais nous pouvons y aller simplement devant lui. பயம் இல்லாம ஆண்டவருக்கு முன்பதாக போக வேண்டும். Nous pouvons y aller sans crainte. ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது. Seigneur, j'ai besoin de ça. எனக்கு அதை கொடும். Donne-le-moi, s'il te plaît. அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். Il est capable de sauver. உங்களுடைய விசுவாசத்தின்படி அவர் செய்வதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். Il est capable de vous sauver selon votre foi. இது உங்களுடைய இருதயத்துல ஆழமா பதிஞ்சிருக்க வேண்டும். Que ça s'imprègne dans vos cœurs. எனக்குள்ள இருக்கிற கட்டுக்கள், எனக்குள்ள இருக்கிற வியாதிகள் எல்லாம் ஒரு நாள் உடைஞ்சு போகும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். Il faut que vous ayez cette foi en vous disant que les liens qui sont en moi, les maladies, tout ça sera brisé. அப்ப நான் முதல் சொன்னேன் ஒரு காரியம், மார்க் 16ஆம் அதிகாரத்துல நாங்கள் பார்த்தனாங்கள். Vous avez vu dans Marc 11. ஆண்டவர் இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Dieu nous a donné cet endroit. இந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, quand nous allons prier, quand nous allons louer, அவரை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் போது, quand nous allons l'adorer, அவருடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் போது, quand nous allons dire son nom,
இங்க வருகிற ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை கிடைக்கும். Ils auront une délivrance. ஜனங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். Les personnes auront des miracles. வியாதிகள் எல்லாம் மறைஞ்சு போகும். Les maladies s'en iront. நாங்கள் செய்யறதல்ல, Ce n'est pas nous, இயேசு கிறிஸ்து தான் செய்கிறார். mais c'est Jésus-Christ. அது மேலாக உங்கள் மூலமாய் நீங்கள் விசுவாசிக்கிறபடினால, Mais comme vous, en plus, vous avez cette foi, நீங்கள் ஆண்டவரை கிட்டி சேர்றபடினால, comme vous vous approchez de Dieu, அதை நீங்கள் முடிவெடுத்தபடினால, comme vous avez pris cette décision, ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். Dieu a une bénédiction pour vous. இந்த உலகத்திலேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, Il y a une bénédiction dans ce monde, பரலோகத்திலேயும் ஆசீர்வாதம் இருக்கு. mais aussi au paradis. இங்க இருக்கும்போது நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. Vous serez bénis tant que vous êtes dans ce monde, பரலோகத்துக்கும் போகும்போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். et quand vous serez au paradis, c'est encore une plus grande bénédiction. அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு வேலை செய்ய Et ஆரம்பிச்சிருக்கிறோம். c'est pour ça que nous travaillons. அநேக ஜனங்களுக்குள்ள ஒரு சமாதானம் பெற வேண்டும். Et il faut que tout le monde retrouve cette paix. நிறைய பேருக்குள்ள நிறைய துக்கங்கள் இருக்குது, நிறைய பாரங்கள் இருக்குது. Beaucoup de personnes ont des cœurs remplis de blessures, வேதத்துல எல்லா முடிவும் இருக்குது. et il y a toutes les solutions dans cette parole. அதுக்காகத்தான் எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அநேகரை தொடுவார் என்று சொல்லி, On sait que Dieu va toucher beaucoup de personnes. அநேகருக்குள்ள விசுவாசத்தை கூட்டுவார் என்று சொல்லி, On sait que Dieu va fortifier les foi. அநேகருடைய வியாதிகளை எடுப்பார்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். On sait qu'il va prendre les maladies aussi des gens. ஆமென். Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை கிட்டி சேருங்க, ஆண்டவர் Approchez-vous உங்களை de Dieu. Dieu s'approchera de vous. கிட்டி சேருவார். இது நிச்சயமா இன்றைய நாள்ல இருந்து உங்களுக்குள்ள ஒரு இருதயத்துக்குள்ள வரும். ஏன்னு சொன்னா அது நீங்கள் எடுக்கிற முடிவு. C'est la décision que vous allez prendre. மோசே அவர் முடிவு எடுத்தபடினால தான் அந்த முள்செடியை போய் பார்த்தார். Parce que Moïse a pris la décision qu'il est parti voir le buisson. அந்த ஸ்திரீ, வியாதி உள்ள ஸ்திரீ, அவ முடிவெடுத்தபடினால தான் அதை போய் பார்த்தா. C'est comme la femme malade, elle a pris cette décision, elle est partie voir Jésus-Christ. எல்லாம் உங்களுடைய முதலாவது காரியம் முடிவு. La première chose, c'est votre décision. நீங்கள் இன்றைக்கு எடுக்கிற முடிவு நாளைக்கு உங்களை விளைவுகளை கொண்டு போகும். La décision que vous prenez aujourd'hui aura des conséquences demain. நேற்று எடுத்த முடிவு தான் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்து C'est les décisions qu'on a prises aujourd'hui qui nous ont ramenés hier, qui nous ont ramenés aujourd'hui. நேற்று நீங்கள் முடிவெடுத்த நீங்கள் இன்றைக்கு நான் இங்கே வருவேன் என்று சொல்லப்படினால் தான் இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. Hier, vous avez pris la décision de venir, c'est pour ça qu'aujourd'hui vous êtes là. ஆமென். Amen. கண்களை மூடி ஒரு விசை எழுந்து நின்று, முடிந்தவர்கள் எழுந்து நின்று நாங்கள் ஒரு விசை நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆவியான தேவனே, Amen. இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் குரல்களை உயர்த்தி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே அப்பா, நீர் அப்பா எங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை எங்களுக்குள்ள கொண்டு வாங்க என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய குரல்களை உயர்த்தி, பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, ஓ உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஓ நீர் அப்பா எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்குள்ள ஒரு விடுதலை கொடுப்பீர் என்று ஒரு விசுவாசிக்கிறேன். எங்களுக்குள்ள சுகத்தை கொடுக்கிறீர் என்று ஒரு விசுவாசிக்கிறேன். பரிசுத்த தேவனே, நீர் இப்படியாக செய்ய போற காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உம்முடைய வல்லமை அப்பா கடந்து வரட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கடந்து வரட்டும். My
விசை ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஒரு விசை நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்த்து அவரை நாங்கள் துதிக்க போகிறோம். பரிசுத்த தேவனே அப்பா, இந்த நேரத்துக்காய் நன்றி, இந்த நாட்களுக்காக நன்றி, உம்முடைய துதி ஆராதனைகளுக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி.